கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு ருசியாக உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த 11வது நாளுக்கான தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட அழகான தலைப்பு, God calls ordinary people for great deliverance. அது சாதாரண மக்களை ஆண்டவர் அழைத்து ஒரு அசாதாரணமான ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம் எல்லோரும் அறிந்த ரொம்ப பிரபலமான ஒரு நிகழ்வு தான் மோசேயுடைய அழைப்பு. த பர்னிங் புஷ் காலிங். அந்த மோசேயுடைய அந்த காலிங் அப்படின்றது எரிகிற அந்த செடி வழியாக, முட்செடி வழியாக ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அழைப்பை அடிப்படையாக கொண்ட இந்த திருமறை பகுதி. இந்த திருமறை பகுதிக்குள்ளே போவதற்கு முன்பாக நான் தொடக்கத்தில் சொன்னது போல 1970 காலகட்டங்களிலே நாம் பார்ப்போம் என்றால் இந்த எக்ஸோடஸ் பகுதி, விடுதலை பயணம் நூல்தான் ஒரு மிகப்பெரிய இறையலுக்கு, ஒரு மிகப்பெரிய தியாலஜிக்கு அடிப்படையாக இருந்தது. த லிபரேஷன் தியாலஜி என்று சொல்வார்கள். விடுதலை இறையலுக்கு அடிப்படையாக இருந்தது இந்த புத்தகம். காரணம் என்னவென்றால், ஒடுக்கப்படுகின்ற, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களை ஆண்டவர் அவரே களத்தில் இறங்கி அவர்களை மீட்க வழிவகையை திறந்து கொடுக்கிறார் என்பதுதான் இந்த விடுதலை இறையலுடைய அடிப்படையாக இருக்கிறது. எந்த மக்கள் எல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ, எந்த மக்கள் எல்லாம் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, கடவுள் அவர்களில் ஒருவராக இருக்கிறார். அவர்களுக்கான விடுதலையை கடவுள் முன்னெடுத்து நிறுத்துகிறார் என்பதுதான் இந்த விடுதலை இறையலுடைய மைய கருத்தாக இருக்கிறது. ஸோ இந்த மைய கருத்தை கொண்ட இந்த யாத்திராகம புத்தகத்தை நாம் அப்படியே அணுகாதபடிக்கு இதனுடைய அந்த பின்புலத்தை, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதை நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடைபெறுகிறது. அதாவது ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் நாம் பார்ப்போம் என்றால் அதோடைய நிறைவு அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. யோசேப்புடைய மரணம், அதனைத் தொடர்ந்து புதிய ஒரு பார்வோனுடைய தொடக்கமாக நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமும் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அது எப்படி யோசேப்பை தெரியாத ஒரு அரசன் எகிப்தில் இருக்க முடியும் என்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஒரு புறத்தில் விசுவாச இதில் நம்ம பிரசங்கங்களை சொல்ல கேட்டது என்னன்னா, யோசேப்பை மக்கள் மறந்துட்டாங்க, அதனால அந்த அரசனும் மறந்துட்டாங்க அப்படின்றது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி, அதோடைய வரலாறை யோசித்து பார்ப்போம் என்றால், இந்த எகிப்திய டைனசிட்டி இருக்கு பாருங்க, அவங்களுடைய அந்த சாம்ராஜ்யம் 2 டைனசிட்டியாக இருக்குது. 2 அதிகார வர்க்கத்தில் போட்டியில தான். ஒரு முறை இவங்க அப்படின்னா ஒரு முறை இவங்க அப்படின்னு மாறி மாறி அந்த அரசர்கள் வந்துட்டே இருப்பாங்க, அந்த எகிப்துடைய பார்வோக்கள். குறிப்பாக யோசேப்பு காலத்தில் இருந்த பார்வோனுடைய டைனசிட்டி வேற, இங்கே மோசே காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வோன் அவருடைய டைனசிட்டி வேற. இதை பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டைனசிட்டி, ஒன்று செமெட்டிக் டைனசிட்டி, இன்னொன்று ஹிட்டிடைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழு. இந்த செமெட்டிக் என்ன சொல்லப்படுவாங்க யாருன்னா, அந்நியர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு ஆட்சி குழு. ஆனால் இந்த ஹிட்டிடைட்ஸ் என்ன சொல்லப்படுகிற ஆன்டிசெமிட்டிக் குரூப் அந்நியர்களை உள்ள வைக்கக்கூடாது, எகிப்திய தேசம் எகிப்திய மக்களுக்கு தான் அப்படின்னு அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு குழு. இப்போ இந்த டிரான்சிஷன் பீரியட்ல தான் இந்த புதிய பார்வோன் இந்த ஆன்டிசெமிட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹிட்டிடைட்ஸ் குரூப்பை சார்ந்ததுனால்தான் இவர் இஸ்ரவேல் மக்கள் இங்கே வளருவதை இவருக்கு பிடிக்கல. அதனால தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களுடைய அடிமைத்தனத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் என்பதுதான் இந்த பார்வோனுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பார்வோனு யாராக இருக்கக்கூடும் என்றால், இந்த இஸ்ராயல் மக்கள் கட்டின 2 இது ஒன்று ராம்சேன்னு சொல்லுவாங்க. அந்த ராம்சே தான் அந்த அரசராக இருக்கலாம். பார்வோன்றது அவங்களுக்கான டைட்டில், அரசருக்கான ஒரு டைட்டில் பார்வோ. இப்போ ராம்சே தான் அந்த அரசனாக இருக்கக்கூடும், அதுக்கான சாத்தியக்கூடு அதிகமாக இருக்கிறது. தனக்கான ஒரு இடத்தை ராம்சேவை அவர் கட்டி கொண்டார் அப்படின்றது யூத இஸ்ரவேலருடைய வம்ச வரலாறாக இருக்கிறது. ரைட். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வாதமாக பார்க்கப்பட்டார்கள். யாருடைய காலத்தில்? யோசேப்புடைய காலகட்டத்தில் அந்த இஸ்ரவேல் அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தது. அந்த அரசரும் யாக்கோபு இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவருடைய வயதை இது பண்ண, பொதுவாக எகிப்தியர்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்க மேலே ஒரு வெறுப்பு உண்டு. அதையும் மீறி ஆடு மேய்க்கிறத தொழிலை செய்யக்கூடிய யாக்கோபுடைய காலில் விழுந்து பார்வோன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறார் என்கின்ற நிகழ்வு
மிக ஆச்சரியத்துக்குரிய ஒரு நிகழ்வு. ஏனென்றால் அவங்களுடைய அந்த டைனசிட்டி, அவங்களுடைய குழு அப்படிப்பட்ட ஒரு எல்லோரையும் ஏற்கக்கூடிய ஒரு குழுவாக இருந்திருக்கிறது. ஆனால் இதுக்கு அடுத்து வந்தவர்கள் இஸ்ரேல் மக்களை ஒரு த்ரெட்டாக, அவங்க பிளெஸ்ஸிங் இல்லை, அவங்கள ஒரு த்ரெட்டாக பார்க்கக்கூடிய, ஒரு டெமோகிராஃபிக் டேஞ்சராக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாக்குறதாக பார்க்கின்றோம். ஏன்னா இஸ்ரேல் மக்கள்னால தான் எகிப்து தப்பிச்சுது. ஏன்னா யோசேப்பு சொன்ன ஐடியா படி தான் அவர் அந்த உணவு சேர்த்து வைக்கக்கூடிய ஆலைகளை உருவாக்குனது, தானியங்களை சேர்த்து வைத்தது. அதனால அந்த பஞ்சத்துல அந்த நாடு தப்பித்தது. இந்த நன்றி உணர்வு வந்து இப்போ மாறி என்னவாயிடுச்சுன்னா பய உணர்வாக மாறிட்டு, the fear changed into அதாவது gratitude changed into fear அப்படின்னு சொல்லலாம். அந்த நன்றி உணர்வு ஒரு பயமாக மாறி நிற்கிறதே நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதே யாத்திராகமும் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்துக்குள் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களாக பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்மோடு பகைஞரோடு கூட நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். அப்போ அந்த பயம் என்னன்னா, இவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் அடிமைகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பார்வோனுடைய இதுவா இருக்கிறது. அடுத்தது இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபோபியா வந்து இன்னைக்கு எல்லா தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபோபியா தான், அந்த ஜெனோஃபோபியா அப்படின்வாங்க. அந்நியர்களை குறித்தா ஒரு வேறு நாட்டிலிருந்து வந்தவங்களுக்கு பார்த்தா ஒரு வெறுப்பு. இன்னைக்கு கூட நம்மளுடைய தேசத்துல கூட, ஈவன் தமிழ்நாட்டுல கூட தமிழர்கள் அப்படின்னு சொல்லி வட இந்தியர்களே வந்து வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்து ஏளனமா பார்க்கறது, இப்படி நிறைய தேசங்களில் இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. வேற இங்கேருந்து ஒருத்தர் நம்முடைய இடத்துக்கு வந்தா அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை இல்லாமல் அவங்கள ஒரு த்ரெட்டா, அவங்கள வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி, மனிதனாய் பார்க்கக்கூடாத ஒரு பார்வை உலக மக்களிடத்தில் காணப்படுகிறது. இப்படி ஒரு பார்வை இந்த அரசனிடத்தில் இருப்பது தான் நாம் மிகப்பெரிய ஒரு அடிமைதனத்துக்கு காரணமாக மாறி இருக்கிறது. அவர் என்ன பண்றாரு, ஒரு ஃபோர்ஸ்டு ஸ்லேவரியை உருவாக்குறார், அவங்களுடைய உணவு கட்டுப்படுத்துகிறார், அவங்களுடைய இருப்பிடத்தை சுருக்குகிறார், அவருடைய வேலையை அதிகரிக்கிறார். இப்படியாக இந்த மக்களை ஒரு மாதிரி ஒரு அடிமைதனத்திலும் மோசமான ஒரு அடிமைதனத்திலே இந்த பார்வோன் கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரைட், இப்போ மோசேவுடைய அழைப்பு என்பது, மோசே மட்டும் நம்ம எப்பவுமே அப்படியே ஒரு மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு ஃபிகராக நம்ம திருச்சபையும் சரி நம்முடைய பாஸ்டர்மார்களும் அதை வெளிக்காட்டுறது வழக்கமான ஒரு ரைட், அதில் ஒரு தப்பு இல்லை. பட் ஆனால் மோசஸ் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மோசேக்கு பின்னாடி ஒரு சிலருடைய தியாகங்கள், ஒரு சிலருடைய செயல்பாடுகள், வீர செயல்கள் நம்ம அக்னாலேஜ் பண்ணுறதே கிடையாது. அதில் முக்கியமாக இந்த 4 வரை நான் உங்களிடத்துல குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். பூவால், சப்பிரால், இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட்வைஸ். அதே யாத்திராகமத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் 1 அதிகாரம் நினைக்கிறேன், 1 அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. 15 அதுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி அந்த குழந்தைகளை கொல்லும்படியாக சொல்றார். ஆனால் இந்த 2 மருத்துவச்சிகளும் கடவுளுக்கு பயந்ததுனால அப்படி செய்யல. ஆனா இங்க டேர்ம் என்ன சொல்றாங்கன்னா எபிரேய மருத்துவச்சி. ஆனா ஹீப்ரூ பைபிளை எடுத்து பார்த்தா எபிரேயர்களுக்கான மருத்துவச்சி அப்படின்றாங்க. அப்படின்னா தே ஃபார் மென்ட் ஃபார் ஹீப்ரூ பீப்புள். தே மைட் பி, அவங்க வந்து எபிரேயர்களாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க எகிப்தியராக கூட இருந்திருக்கலாம். 2த்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷனும் சரி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் அவங்க ஹீப்ரூ மிட்வைஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, எபிரேய மருத்துவச்சிகள். ஆனால் அந்த மூல மொழியில் எடுத்து பார்க்கும்போது எபிரேயர்களுக்கான மருத்துவச்சிகள், அதாவது அவங்க வந்து யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஒன்லி ஃபார் எபிரேய மக்கள், இந்த அடிமை மக்களுக்கான ஒரு நர்சஸ் தான் அவங்க. அப்படின்னா அந்த நர்சஸ் யாராக வேணா இருந்திருக்கலாம், அவங்க எபிரேயராகவும் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க எகிப்தியராக இருந்தான். ஒரு எபிரேயர்களாக இருந்தால் ஓகே, அவங்க மக்களுடைய அவங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அதே அவங்க எகிப்திய இனத்தை சார்ந்தவர்கள் என்றால் அப்போ அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட், அந்த அவங்க அரசருடைய அவங்க இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு அரசன் வரப்போறான், ஒரு ஆள் வரப்போறான்னு தெரிஞ்சு கூட அந்த குழந்தைகளை காப்பாற்றணும் போது அப்போ அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட் இன்னும் அதிகமாக
பாராட்ட வேண்டியதாக இருக்கிறது. ரைட், 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவங்க வந்து ஒன்று எபிரேயர்களாக இருக்கலாம், இல்லைன்னா எகிப்தியர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அந்த வீர செயல்ன்றது ரொம்ப முக்கியமா. ராஜாவுடைய கட்டளைக்கு மீறி, பார்வோனுடைய கட்டளைகளுக்கு மீறி அந்த குழந்தைகளை பாதுகாக்க அந்த எபிரேயர்களுக்கான அந்த மருத்துவச்சிகள் செயல்பட்டது. அடுத்தது இவங்க ஜோகேபெட், இவங்க மோசேவுடைய தாயார். அவங்களுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேவுடைய தாயாருடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அர்த்தம் யாவே த க்ளோரி, யாவே கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக யோசேவுடைய தாயாருடைய பெயரின் அர்த்தமாக இருக்கிறது. இப்போ அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள் மிக ஆச்சரியக்குரியதாக இருக்கிறது. மோசையை குழந்தை பருவத்தில் எப்படியோ பாதுகாக்கிறாங்க. அந்த குழந்தைய அந்த ஆற்றில விட்டு அதுக்காக அந்த அம்மா எடுத்த எஃபோர்ட்ஸ் அதெல்லாமே மிக மிக பாராட்டக்கூடியது. அது மட்டுமல்ல, பார்வோனுடைய அரசவையில் போய், அரண்மனையில போய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டக்கூடிய ஒரு வழியை ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா அதுக்கான எடுத்த முயற்சிகள் மிக பாராட்டக்கூடியது. அடுத்தது மிக பாராட்டுக்குரியது வந்து அவருடைய சகோதரி மிரியம், அந்த வாட்ச் சிஸ்டர். மோசேக்கு என்ன ஆகுது குறித்து, தன் தம்பிக்கு என்ன ஆகுது குறித்து கருத்தும் கண்ணுமாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தைய அந்த ராணி, அந்த பிரின்சஸ் வந்து பிக் பண்ணும்போது ஓடி போய் சொல்றாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க சந்திக்கிறாங்க. ஈவன் மோசையை வளர்ந்த பிறகு, அவர் ஒரு தலைவராக மாறின பிறகு கூட மோசையோடு பயணிக்கிறார்கள். அவங்களுடைய வீர செயல்கள் அதுவும் பாராட்டக்கூடியது. அடுத்தது நம்ம இங்க பார்க்க வேண்டியது அந்த பார்வோனுடைய மகள். ஏனென்றால் அவங்க அந்த குழந்தையை எப்படி எடுத்து அரண்மனைக்கு போய் அவங்களுடைய தந்தை சகோதரர்களிடத்துலலாம் அவங்க வந்து அந்த ஓரேட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தையை எப்படி வளர்த்துருப்பாங்கன்றது மிகப்பெரிய கேள்வி. கண்டிப்பாக ஊரெல்லாம் குழந்தைய கொலை பண்ணிட்டு இருக்காரு. எங்கேயும் அவர் வீட்லேயே ஒரு குழந்தை வளருது, அது எப்படி சும்மா விட்டுருப்பாரு? அவருக்கு நல்லா தெரியும் அது எகிப்திய குழந்தை கிடையாது, அது எபிரேய குழந்தை தான். அழிக்க வேண்டிய குழந்தை தன் வீட்டிலே வளருது. ஆனால் இந்த அம்மாவுடைய அந்த அந்த செயல்பாடு, அது மட்டுமல்ல, எகிப்தியர்களுக்கு அந்த நைல் நதி என்பது புனிதமானது. நைல் நதி பார்த்தீங்கன்னா அப்படியே பாம்பு போல வளைந்திருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிளெஸ்ஸிங் அப்படின்றது பார்த்தா, எகிப்து என்பது என்றைக்குமே அந்த ஃப்ளரிஷிங்காக இருந்திருக்கு, எல்லா டெக்னாலஜிலையும் முன்னோடியாக இருந்திருக்கிறது, எல்லாவற்றிலும் அவங்க சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் அந்த நதி என்பது அவங்களுக்கு புனிதமானது. ஒருவேளை மோசையுடைய பெயர் அர்த்தம் என்னன்னு கேட்டோன்னா, நீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் நம்ம சொல்லலாம். ஆனால் அது வந்து எபிரேயர்களுடைய மீனிங் தான். எபிரேயர்கள் அப்படி சொல்றாங்க, மோசேனா நீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். ஆனால் மோசஸ் என்பது இட்ஸ் நாட் எ ஹீப்ரு நேம், அது வந்து எகிப்திய பேர் தானே. ஏன்னா அந்த அம்மா எகிப்து தான், அப்போ அவங்க பேர் தான் அவங்க வச்சிருக்கணும், எகிப்திய பேர் தான் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த மோசஸுக்கு எகிப்திய இதுல என்ன பேர், என்ன மீனிங் அப்படின்னா, தண்ணீரிலிருந்து பிறந்தவன் அப்படின்ற born from water. நைல் நதி தாயாகவும் அந்த நைல் நதி பெற்றெடுத்த மகன் மோசே என்பது இந்த எகிப்தியர்களுடைய அந்த பார்வோனுடைய மகளுடைய நம்பிக்கை. அதனால தான் அந்த அம்மா மோசஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பது எபிரேயருடைய டிரான்ஸ்லேஷன், அவங்களுடைய புரிதல். ஆனால் எகிப்தியருடைய புரிதல் என்னவென்றால் தண்ணீரிலிருந்து பிறந்தவன் அப்படின்றது. அப்ப நைல் நதி தூய்மையானது, தெய்வீக தன்மை கொண்டது என்பது இவங்க புரிதல்னா, அந்த நைல் நதியில் பிறந்த மோசஸும் அவளை பொறுத்த மட்டும் ஒரு டிவைன் சைல்டு. அதனால தான் அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு அரண்மனையில் பார்வோனும் சரி அவருடைய பிள்ளைகளும் சரி அந்த குழந்தையை அனுமதிக்கிறார்கள். ஏன்னா அது நைல் நதியிலிருந்து பிறந்தது என்பது தான் அது. ஸோ நம்ம இதை வந்து அப்படியே கடந்து போயிடக்கூடாது மோசேவுடைய பிறப்பு நிகழ்வை. இப்போ இந்த புரிதலோடு மோசேவுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த பெண்களுடைய செயல்பாடு, அடுத்தது மோசேவுடைய வளர்ச்சி, அவருடைய வாழ்க்கை என்பது 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 40 ஆண்டு காலம் பிரின்சஸாக எகிப்தில் வளர்றாரு. அடுத்த 40 ஆண்டு காலம் மீதியான் மத்தியிலே வளர்கிறார் ஆடு மேய்க்கிறவராக. அடுத்த 40 ஆண்டு காலம் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி அழைத்து செல்கின்றார். இப்போ இந்த 340s அவருக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர். இங்கே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார், இங்கே எல்லாவற்றையும் அமைதிப்படுத்திக் கொள்கிறார், அங்கே எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்றார். அடுத்தது மோசஸ்க்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை ஐடென்டிட்டி கிரைசிஸ். 2 பேர் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் எகிப்து, ஒருத்தர் வந்து எபிரே என்ன பண்ணிட்டா, எகிப்தியனை கொலை பண்ணிட்டான். ரைட்டா, இது எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை. இப்போ மோசஸ் என்ன பண்ணாரு, எகிப்தியனை கொண்டுட்டாரு, அதை மறைச்சிட்டாரு. இப்போ எகிப்தியரை பொறுத்த மட்டும் மோசஸ் யாருன்னா ஒரு எகிப்தியரை கொண்டுட்டார், அவர் விரோதி. இப்போ 2 எபிரேயருக்குள்ள சண்டை போடுது. அப்போ இவர் போய் சமரசம் பண்றாரு. இவங்க 2 பேரும் மோசஸை வந்து எபிரேயனா பார்க்கல, எகிப்தியனா பார்க்கிறார். அப்போ அவங்களும் இவரை ஏத்துக்கல, இவங்களும் இவரை ஏத்துக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா
இப்போ மீதியானர் அவங்க அவங்க இது போய் அங்கே உதவி செய்யும் போது ஒரு எகிப்தியர் உதவி செய்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மோசஸை. இந்த மாதிரி பல நிலைகளில் மோசஸ்க்கு வந்து அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் அவர் அழைக்கும் போது நான் யார் என்று அவர் கேட்கிறார் பாருங்க. அப்போ கடவுள் அவர் சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம். அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவரையிலே ஒரு தனிமையின் பாதையில் டிராவல் ஆயிட்டு இருக்கிற மோசஸுடைய வாழ்க்கையில முதல்ல ஒருவர் வந்து நான் கூட இருக்கிறேன் என்று அந்த ஒரு உறுதிப்பாட்டை மோசஸுடைய வாழ்க்கையில கொடுப்பது தான் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை மோசஸ் இந்த முச்செடி வழியாக தான் புரிந்து கொள்கிறார். இந்த 80 ஆண்டு காலம் தான் எதற்காக வாழ்கிறோம்னே தெரியாமல் ஒரு வாழ்வை மோசே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அழைப்பு தான் மோசேவுடைய வாழ்க்கையுடைய ஃபோக்கஸாக இருக்கிறது. இப்போ மோசேவுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், இந்த அழைப்புக்கு அவர் தகுதி உள்ளவரான்னு கேட்டால் அவரே தகுதி இல்லைன்றார். எனக்கு ஆற்றல் இல்லை, நான் மந்த நாயத்துக்கு வாய் உள்ளவனாக இருக்கிறேன், நான் ஒரு நல்ல ஓரட்டர் இல்லை, அது மாதிரி என்னால் இதை செய்ய முடியாதுன்னு தன்னுடைய குறைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த குறைகளை வழியாக அவரே தகுதிப்படுத்துகிறார். அதுதான் இன்னைக்கு இந்த இரவு வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், தகுதியுள்ளவர்களை ஆண்டவர் அழைக்கிறதல்ல, தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். The God who calls then qualifies them. அவர் வந்து he never calls the qualified. யார் தகுதியா இருக்கிறானோ என்னைக்குமே ஆண்டவர் அவனை கூப்பிடுறதே கிடையாது. எவன் தகுதி இல்லைன்னு தன்னை உணர்கிறானோ, தகுதியற்றவனை அழைத்து தகுதிப்படுத்துகின்ற ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த வேளையிலே மோசேயை அழைத்து இஸ்ரவேல் மக்களுடைய மிகப்பெரிய மீட்பராக ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். இந்த ஒரு எளிய அழைப்பின் வழியாக இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை நாம் ஏன் அந்த வாழ்வை வாழ்ந்திருக்கிறோன்னு ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறோன்னா, we need to get the God's call. அந்த கால், அந்த ஆண்டவருடைய அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு நோக்கமாக போகும். இன்னைக்கு கூட நாம் அந்த அழைப்புக்காக ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை தகுதிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். மோசேயுடைய வாழ்வை நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவோடு மோசேயை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், மோசே பிறந்த பொழுது சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இயேசுடைய பிறப்பின் பொழுது கூட நம்ம பார்ப்போம் என்றால் அதே மாதிரி தான் நிறைய குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். அடுத்தது மோசே எபிரேய மக்களின் மீட்பராக இரட்சகராக பார்க்கப்படுகிறார். இயேசு உலக மக்களின் மீட்பராக இரட்சகராக பார்க்கப்படுகிறார். மோசேயுடைய பிறப்பு என்பது ஒரு அடிமைதனத்தின் வாழ்வாக எகிப்திய அடிமைதனத்தில் இருந்தது. இயேசுடைய பிறப்பு ரோம அடிமைதனத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் இருவரும் அந்த மக்களை அந்த மீட்பின் திட்டத்தில் வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறார் என்பதுதான் இந்த இருவருக்குள் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நாம் எத்தனை பயனற்றவர்களாக நாம் உதவுவதற்கு தகுதியற்றவராக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை வழி நடத்தி நம்மால் ஒரு மிகப்பெரிய காரியங்களை அவர் திட்டமிட்டு செயல்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஒரு புரிதலோடு இந்த நாள் தியானத்தை நாம் நிறைவு செய்வோம்.